அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க ஒருத்தவங்கிட்ட பழகும்போது நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குங்க. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அமோகமாக மாறப்போகுது. தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இடம் கிடையாதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. ருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய உறவு இந்த மாதம் இறுதிக்குள்ள வரப்போகுதுங்க. களி உலகத்தில் கிரக நிலைகளின் மாற்றங்களோ நல்லது கெட்டதுக்கு காரணங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க. சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டா சனி பகவான் கருணை காட்டுவாருங்க. மகாலட்சுமியின் அருளால் பொருளாதார ரீதியாக ஏற்றம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. புரட்டாசி மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. விரயஸ்தான அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. குருவின் பார்வை ராசியில் பதிவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வருங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போறாருங்க. இதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் வரப்போகுதுங்க. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற எண்ணங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசய கதியில் செல்றாருங்க. இது குருவுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க. குரு உச்சம் பெறுவதால் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. இதனால் பதவியில் மாற்றம் வரும்.
எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டுங்க. குருவின் பார்வையால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் நடக்கும். கும்பம் ராசியில் சனி வக்ரம் அடைவதால் குடும்பத்தில் உடல் நலக்குறைவு, மருத்துவ செலவு ஏற்படும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனியினுடைய தாக்கம் குறையுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. துலாம் ராசிக்கு குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க. மீனத்தில் சனி வக்ரம், விரயத்தில் சூரியன் இருப்பதால் எலும்பு வலி, ஆரோக்கிய பிரச்சனை, கடன் தொல்லை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு, தூக்கம் இல்லாமல் போகும். எதிரிகளால் சூழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பயணங்களில் கவனம் தேவைங்க. பண விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டுங்க. சுக்கிரன் கேது இணைவதால் கூடாத நட்பு கேடு விளைவிக்குங்க. அதனால யார்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பழகுனாலும் சரி, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அறிந்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. துலாம் ராசிக்காரங்க துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீங்க. நியாயமாக நடப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல தீர்ப்பு வரும். பயணங்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க பெருமாளுக்கு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் திருப்பாவை, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க. புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. செல்வம் பெருக போகுது. தொழிலில் முன்னேற்றம் வரப்போகுது. திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுது. பெருமாள் வழிபாடு மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. சனிக்கிழமை விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்யுங்க. விஷ்ணு மந்திரத்தை ஜெபியுங்க. உங்கள் ராசி கட்டத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், சனி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடனும் அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குங்க. நல்ல செய்கையினால் மட்டும்தான் புகழை தக்க வைத்து கொள்ள முடியுங்க. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நீங்கள் அரசு துறையில் பணிபுரிந்தாலும் சரிங்க, தனியார் துறையில் பணிபுரிந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. பொருளாதாரம் சரளமாக கிடைக்க போகுது. உங்களுடைய புகழ் இந்த உலகத்தில் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாட போகுதுங்க. பேசும் வார்த்தைகளில் அனல் வீச போகுதுங்க. நற்செயல்கள் செய்வதில் புகழ்பலம் பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க.
நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100ல் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. பகைகள் விலக போகுது. அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தர்ம சிந்தனை அதிகரிக்க போகுது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க போகுது. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்க போகுது. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்ற போறீங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க போகுது.
உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது. சக ஊழியர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை நீங்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நன்றி, வணக்கம்.